நீ ஓனரை கல்யாணம் பண்ணிக்கலனா என்னடி பண்ணிருப்ப? நான் ஐஏஎஸ் படிச்சு டாக்டர் ஆயிருப்பேன்டி. ஐஏஎஸ் படிச்சா டாக்டர் ஆவலாமா? இப்பதாண்டி தெரியுதே நீ ஏன் ஓனரோட சேர்ந்து கோழி மேய்க்கிறேன்னு. யோ, இந்த நியூஸ பாத்தியா? 40 வயசு படிக்காத ஒரு பையனை ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணி படிப்பு சொல்லி கொடுத்து 5 வருஷத்துல அறிவாளியா ஆக்கியிருக்கா. இதுல ஆச்சரியப்பட என்னடி இருக்கு? நம்ம ஊர்ல ஒரு படிச்ச பையனை ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணி 5 மாசத்துல முட்டாளாக்கி இருக்கா. என்னையா சொல்ற? அவன் ஒன்னதாண்டி சொல்றான். அடியே, எங்க பாட்டிக்கு 80 வயசு. இது வரைக்கும் புருஷன் பேரை வாயை திறந்து கூட சொன்னது இல்லையா. அவ்வளவு மரியாதை. நீ தான் இருக்கிய? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. நேத்தி தான் உங்க பாட்டி கிட்ட கேட்டேன். வயசானதால உங்க தாத்தா பேரு மறந்து போச்சா, அதான் இப்படி சமாளிக்குது உங்க பாட்டி. ஓனரே, அது பாட்டு பாடுற பாட்டி இல்ல, போட்டு கொடுக்குற பாட்டி. சித்தப்பா, கால்ல சுத்தின பாம்பு கடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையா? தெரியலம்மா, ஏன் கேக்குற? உன் கால்ல சுத்தி இருக்கு, அதான் கேட்டேன். அவ கண்ணுல கட்டு விரியான கொத்த சொல்றான். யோ, அங்க மாட்டு வண்டியில போறாருல, அவர்தான் அம்பானியோட அப்பா. என்னடி சொல்ற? இவ்வளவு எளிமையா இருக்காரு, நம்பவே முடியல. உண்மைதாயா? அவரோட 3வது பையனுக்கு அம்பானின்னு பேர் வச்சிருக்காரு. 2 வயசு ஆகுது. குந்தாணி விட்டா அமெரிக்கா ஜனாதிபதியே அரியலூர் மாவட்டம்னு சொல். யோ, இந்த நியூஸ பாத்தியா? 40 வயசு படிக்காத ஒரு பையனை ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணி படிப்பு சொல்லி கொடுத்து 5 வருஷத்துல அறிவாளியா ஆக்கியிருக்கா. இதுல ஆச்சரியப்பட என்னடி இருக்கு? நம்ம ஊர்ல ஒரு படிச்ச பையனை ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணி 5 மாசத்துல முட்டாளாக்கி இருக்கா. என்னையா சொல்ற? அவன் ஒன்னதாண்டி சொல்றான். அக்கா, இங்க போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? 1 கிலோமீட்டர் தாண்டி போப்பா. என்னப்பா திரும்பி போற? என்னால 1 கிலோமீட்டர்லாம் தாண்ட முடியாதுக்கா, 5 அடி தான் தாண்டுவேன். அந்த கீரி மண்டைய பூரி விடு. ஏண்டி அழுகுற? கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள அது நடந்துருச்சு. என்னடி ஆக்சிடென்டா? இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. சொரலமான சாமி, சூலத்தை இவ கண்ணுல சொருகிட்டு போ சாமி. ஏண்டி, நீ ஓனரை கல்யாணம் பண்ணிக்கலனா என்னடி பண்ணிருப்ப? நான் ஐஏஎஸ் படிச்சு டாக்டர் ஆயிருப்பேன்டி. ஐஏஎஸ் படிச்சா டாக்டர் ஆவலாமா? இப்பதாண்டி தெரியுதே நீ ஏன் ஓனரோட சேர்ந்து கோழி மேய்க்கிறேன்னு. ஏண்டி, நீ ஓனரை கல்யாணம் பண்ணிக்கலனா என்னடி பண்ணிருப்ப? நான் ஐஏஎஸ் படிச்சு டாக்டர் ஆயிருப்பேன்டி. ஐஏஎஸ் படிச்சா டாக்டர் ஆவலாமா? இப்பதாண்டி தெரியுதே நீ ஏன் ஓனரோட சேர்ந்து கோழி மேய்க்கிறேன்னு. சித்தப்பா, இன்னைக்கு நான் தலை நிமிர்ந்து பேசுறேன்னா அதுக்கு நீதான் காரணம். அப்பா, எதுக்குமா இதெல்லாம் போய் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? நீ எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருந்தா போதும். அப்படி என்னடி உன் சித்தப்பா பண்ணாரு? அவர் உயரமா இருக்காருல சித்தி, அதனாலதானே என்னால தலை நிமிர்ந்து பேச முடியுது. இந்த பொழப்புக்கு. யோ, அங்க மாட்டு வண்டியில போறாருல, அவர்தான் அம்பானியோட அப்பா. என்னடி சொல்ற? இவ்வளவு எளிமையா இருக்காரு, நம்பவே முடியல. உண்மைதாயா? அவரோட 3வது பையனுக்கு அம்பானின்னு பேர் வச்சிருக்காரு. 2 வயசு ஆகுது. குந்தாணி விட்டா அமெரிக்கா ஜனாதிபதியே அரியலூர் மாவட்டம்னு சொல்லுவா போல. அடியே, யாரு கேட்டாலும் நான் வெளியூருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. உன் புருஷன் எங்கம்மா போனா? ஏன் கேக்குறீங்க? எனக்கு 1500 ரூபாய் பணம் தரணும். வாங்கி 5 மாசம் ஆச்சு. 500 ரூபா தானே சொன்னாரு? வாங்கினது 500 தான். அதை வாங்க நான் 50 தடவை அலைஞ்சிருக்கேன். பெட்ரோல் செலவுலாம் சேர்த்து 1500 ரூபா வருது. இந்தாங்க. என்னம்மா 500 தான் இருக்கு, மீதி 1000 எங்க? அவரும் உங்க வீட்டுக்கு 50 தடவை அலைவாரு. அதுவும் நடந்தே வருவாரு. போங்க. ஓனர் பொண்டாட்டி, ஒரே சிரிப்பு மழையா இருக்கு. கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்குதான் முதல் முறையா என் புருஷனுக்கு என் கையால சமைச்சு போட்டிருக்கேன்டா. வாழ்த்துக்கள். சாப்பிட்டு உன் புருஷன் என்ன சொன்னா? நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறத பார்த்துட்டு இனிமே நானே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷனா இருக்காருல. ஆட கிறுக்கு பிடிச்சவள, உன் கஷ்டத்தை பார்த்து அவன் சொல்லல, அவனுக்கு சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஓனர் பொண்டாட்டி, ஒரே சிரிப்பு மழையா இருக்கு. கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்குதான் முதல் முறையா என் புருஷனுக்கு என் கையால சமைச்சு போட்டிருக்கேன்டா. வாழ்த்துக்கள். சாப்பிட்டு உன் புருஷன் என்ன சொன்னா? நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறத பார்த்துட்டு இனிமே நானே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷனா இருக்காருல. ஆட கிறுக்கு பிடிச்சவள, உன் கஷ்டத்தை பார்த்து அவன் சொல்லல, அவனுக்கு சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். அடியே, யாரு கேட்டாலும் நான் வெளியூருக்கு போயிருக்கேன்னு சொல்லு.
உன் புருஷன் எங்கம்மா போனா? ஏன் கேக்குறீங்க? எனக்கு 1500 ரூபாய் பணம் தரணும். வாங்கி 5 மாசம் ஆச்சு. 500 ரூபா தானே சொன்னாரு. வாங்கினது 500 தான். அதை வாங்க நான் 50 தடவை அலைஞ்சிருக்கேன். பெட்ரோல் செலவுலாம் சேர்த்து 1500 ரூபா வருது. இந்தாங்க. என்னம்மா 500 தான் இருக்கு, மீதி 1000 எங்க? அவரும் உங்க வீட்டுக்கு 50 தடவை அலைவாரு. அதுவும் நடந்தே வருவாரு. போங்க. அக்கா இங்க போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? 1 கிலோமீட்டர் தாண்டி போப்பா. என்னப்பா திரும்பி போற? என்னால 1 கிலோமீட்டர்லாம் தாண்ட முடியாதுக்கா, 5 அடி தான் தாண்டுவேன். அந்த கீரி மண்டைய பூரி விடு. ஏண்டி அழுகுற? கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள அது நடந்துருச்சு. என்னடி ஆக்சிடென்டா? இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. சொரலமான சாமி, சூலத்தை இவ கண்ணுல சொருகிட்டு போ சாமி. யோ, இந்த நியூஸ பாத்தியா? 40 வயசு படிக்காத ஒரு பையனை ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணி படிப்பு சொல்லி கொடுத்து 5 வருஷத்துல அறிவாளியா ஆக்கியிருக்கா. இதுல ஆச்சரியப்பட என்னடி இருக்கு? நம்ம ஊர்ல ஒரு படிச்ச பையனை ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணி 5 மாசத்துல முட்டாளாக்கியிருக்கா. என்னையா சொல்ற? அவன் ஒன்னதாண்டி சொல்றான்.